ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மெடிக்கல் அட்மிஷன்ஸ்லேயே பிரதானமான அட்மிஷன்ஸான எம்பிபிஎஸ் அதுக்கப்புறம் பிடிஎஸ் இந்த படிப்பு எந்தெந்த காலேஜஸில் படிக்கலாம், அது மொத்தம் எத்தனை காலேஜஸ் ஆல் ஓவர் இந்தியா இருக்குது, அதில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, அதே மாதிரி தமிழ்நாட்டில் எத்தனை காலேஜஸ் இருக்குது, அதில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குன்றதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்ப்போம். சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல் ஓவர் இந்தியா மெடிக்கல் காலேஜஸ் பிடிஎஸ் காலேஜஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இருங்க ஏஐஐஎம்எஸ் அது வந்து மொத்தமாக 21 காலேஜஸ் இருக்குது. இதுதான் டாப் மோஸ்ட் ப்ரீமியம் இன்ஸ்டியூஷன்ஸு. மெடிக்கல்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எது ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏஐஐஎம்எஸ் அந்த இன்ஸ்டியூட்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. மொத்தம் 21 இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது. அது தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்குது. அது மதுரையில் கேம்பஸ் இப்போ கட்டிகிட்டு இருக்காங்க. அது வந்து ராமநாதபுரம் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜில் அதுக்கு தனியாக ஒரு பிளாக் ஒன்று செப்பரேட்டாக வச்சு அதில் வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதில் படித்து வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டைஃபன்லேருந்தே வேறுபடுங்க. ஏன்னா இவங்க வந்து டாப் கிளாஸில் படிச்சுட்டு வரதால இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கம்பேர் பண்ணுறப்ப அதர் காலேஜஸில் படிச்சுட்டு வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து வெயிட்டேஜே ரொம்ப அதிகமாகவே கொடுப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜிப்மர் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் ஒன்று இருக்குது, காரைக்காலில் ஒன்று இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஎஃப்எம்சி அதாவது ஆர்ம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் காலேஜ், இது வந்து பூனேயில் இருக்குங்க. இதில் கிடைச்சிச்சுனாலும் இது வந்து ஃபுல்லாக மிலிட்ரி கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ மிலிட்ரியில் சர்வ் பண்ணுறதால இதில் கிடைச்சிச்சுன்னா உங்களுக்கு இன்னுமே ஒர்க்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வந்து பேக்கேஜஸ் ஃபீஸஸ் வந்து இதில் வந்து 0 ஃபீஸஸ் இருக்கும். இதை பற்றி நம்ம தனியாகவே ஒரு வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் அந்தந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸை. ஸோ இதில் தமிழ்நாட்டில் மட்டுமே மொத்தம் 29 மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது. ஸோ அந்த லிஸ்ட் நம்ம தனியாக பார்ப்போம். ஸோ இது எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கவர்மெண்ட் கேட்டகரியில் வர்றதால ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ளஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 454 காலேஜஸ் இருக்குங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து 63,760 சீட்ஸ் இதில் இருக்குது. ஸோ கவர்மெண்ட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 63,760 சீட்ஸ் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்ஸு, அதுக்கப்புறம் டீம்டு யூனிவர்சிட்டிஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஆல் ஓவர் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 370 காலேஜஸ் இருக்குது. ஸோ இதில் நம்பர் ஆஃப் சீட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 65,843 சீட்ஸ் இருக்குது. ஸோ மொத்தமாக எம்பிபிஎஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் காலேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 824 சீட்ஸ் இருக்குது. 824 காலேஜ் இருக்குது. ஸோ இதில் நம்பர் ஆஃப் சீட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1,29,603 சீட்ஸ் இருக்குங்க. அதுமாதிரி பிடிஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 60 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது ஆல் ஓவர் இந்தியா. அதுமாதிரி 270 ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது ஆல் ஓவர் இந்தியா. இது ரெண்டுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 330 காலேஜஸ் இருக்குது. இதில் நம்பர் ஆஃப் சீட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28,016 சீட்ஸ் இருக்குங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜஸ் அதே மாதிரி பிடிஎஸ் காலேஜஸ் என்னென்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 78 காலேஜஸ் இருக்குது. இந்த 78 காலேஜஸ் வந்து காலேஜ் டைப் வச்சு எப்படி பிரிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ்ன்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க. ஸோ தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 37 காலேஜஸ் இருக்குது. இதுதாங்க இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் அதாவது கவர்மெண்ட் காலேஜஸ்லேயே தமிழ்நாடு ஸ்டேட்டில் தான் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் வந்து அதிகமான நம்பரில் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் காலேஜஸ் வந்து அங்கே அதிகமான நம்பர்ஸில் இருக்கும். இது வந்து சவுத் சைட்லேயே வந்து மெடிக்கல் காலேஜஸ் மற்ற காலேஜஸ் எல்லாமே ஸ்டடிங் காலேஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சவுத் சைட்ஸில் வந்து இது வந்து அதிகமாக இருக்கும். ஸோ கவர்மெண்ட் காலேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 37 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது. செமி கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1. அந்த செமி கவர்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து செமி கவர்மெண்ட்னு இதில் பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐசின்னு சொல்லுவாங்க. இந்த இஎஸ்ஐசி இது வந்து கோயம்புத்தூரில் ஒன்று இருக்குது. அதே மாதிரி கேகே நகர் சென்னையில் இருக்கக்கூடிய கேகே நகரில் ஒன்று இருக்குது. ஸோ கோயம்புத்தூரில் இருக்கிறது வந்து கவர்மெண்ட் காலேஜில் சேர்ந்துடும். ஸோ கேகே நகரில் இருக்கிறது தான் நமக்கு வந்து செமி கவர்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு வரும். கேகே நகரில் சென்னையில் இருக்கக்கூடிய கேகே நகரில் இருக்கக்கூடிய இஎஸ்ஐசி மெடிக்கல் காலேஜ் வந்து செமி கவர்மெண்ட்டில் வரும். இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபீஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா 18,000 இருந்துச்சுன்னா ஃபீஸ் மட்டும்தாங்க டிஃப்ரென்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா ஃபீஸ் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏஐஐஎம்எஸ் மதுரை, இது பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் இருக்குது. ஸோ மொத்த சீட் வந்து பார்த்தீங்கன்னா 50 சீட்டு தான் இங்கே இருக்குது. அது வந்து கேம்பஸ் வந்து ப்ராப்பராக அங்கே பில்ட் ஆகாததால் இன்னும் ஃபர்னிஷ் ஆகாததால் இது 50 சீட் மட்டும் இதுக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. அலாட் பண்ணிவிட்டு இது வந்து ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜில் ஒரு பிளாக் தனியாக ஒதுக்கி அவங்களுக்கு வந்து இங்கே வந்து கோர்சஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபைனான்சிங் பார்த்தீங்கன்னா மொத்தம் 22 காலேஜஸ் இருக்குது. இதில் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3,850 இருக்குது. செல்ஃப் ஃபைனான்சிங் ப்ரைவேட்டில் பார்த்தீங்கன்னா 4 காலேஜ் இருக்குது. இதில் மொத்த நம்பர் ஆஃப் சீட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 650 சீட்ஸ் இருக்குது. ஸோ கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5,450 சீட் இருக்குது. அதேமாதிரி கேகே நகரில் செமி கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 150 சீட் இருக்குங்க. ஸோ அதுக்கடுத்தது டீம்டுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 13 டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்குது தமிழ்நாட்டில். ஸோ இதில் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2,900 சீட்ஸ் இருக்குது. ஸோ இதோடைய மொத்த சீட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 13,050 சீட்ஸ் இருக்குங்க. தமிழ்நாட்டில் மட்டும் மொத்தம் 13,050 சீட்ஸ் இருக்குது.
அது மாதிரி பிடிஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பிடிஎஸ்ல கவர்மெண்ட்டு செல்ஃப் ஃபைனான்சிங்கு அதேமாதிரி டீம்டு இந்த 3 கேட்டகரி மட்டும்தான் வரும். மொத்தம் 32 காலேஜஸ் இருக்குது. நம்பர் ஆஃப் சீட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 263 கவர்மெண்ட் சீட்ஸ் இருக்குது. அதுமாதிரி செல்ஃப் ஃபைனான்சிங் ப்ரைவேட் அது மாதிரி பார்த்தீங்கன்னா 1950 சீட்ஸ் இருக்குது. அடுத்தது டீம்டு யூனிவர்சிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 900 சீட்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்துலேயும் என்னென்ன வேறுபடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீஸ் மட்டும்தாங்க இது எல்லாத்துலேயுமே வேறுபடும். ஸோ இது கவர்மெண்ட் சீட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 18,000 ரூபா வரும் ஒரு வருஷத்துக்கு. செமி கவர்மெண்ட்டுக்கு 1,00,000 ரூபா பக்கம் வரும் ஒரு வருஷத்துக்கு. அதுமாதிரி செல்ஃப் ஃபைனான்சிங் அதெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்டிங் அப்பான் தி காலேஜஸ் வந்து வேறுபடுங்க. ஆனால் அது வந்து ஒரு 15 லேக்ஸ்லேருந்து ஒரு 15 lakhs to 18 lakhs வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. அப் டு 18 lakhs வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. இதே இது நீங்கள் டீம்டுன்னு போனீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 25 lakhs வந்து உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வரும். அது மட்டும்தான் இதில் வித்தியாசமே. மீதிப்படி பார்த்தீங்கன்னா சிலபஸஸ் அவங்க வே ஆஃப் டீச்சிங் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். இதில் ப்ரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னு சொல்கிறாங்களே AIIMS அதை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த சிலபஸ் ஸ்ட்ரக்சரே வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான அத்தாரிட்டிஸ்லாம் அவங்களுக்கு இருக்கும். ஸோ இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நீட்டுன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நீட்டுன்றது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணக்கூடிய பாடி தாங்க. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து NTA அந்த மாதிரின்னு சொல்லிட்டு NTA வெப்சைட்டில் போயிட்டு இதுக்கு வந்து nic.in இதில் போயிட்டு நீங்கள் நீட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. நீட்டுக்கான டேட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல்லாம் ஓப்பன் ஆகிடுச்சு 2026க்கு. அதை பற்றின வீடியோஸ் நம்ம வரப்போகிற வீடியோஸில் நான் சொல்கிறேன் நான். அது இதில் அப்ளை பண்ணிவிட்டு இதில் நீங்கள் ஸ்கோர் வாங்கிட்ட பிறகு அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுவீங்கன்னா கவுன்சிலிங் பாடின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இந்த செட் ஆஃப் காலேஜஸில் நீங்கள் சேர்றதுக்கு நீங்கள் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இது வழியாக தான் நீங்கள் இந்த காலேஜஸில் நீங்கள் அட்மிஷன் ஆக முடியும். அதே மாதிரி மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டின் இந்த வெப்சைட்டில் போயிட்டு .nic.in சொல்லிட்டு வரும். MCC இது வந்து பார்த்தீங்கன்னா MCC.nic.ac.in இப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து TN மெடிக்கல் செலெக்ஷன் .netன்னு வரும். ஸோ இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவோம் இதுக்கு. ஸோ மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி இதுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து MCC.nic.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் டீம்டு யூனிவர்சிட்டியில் அட்மிஷன்ஸ் பண்ணணும்னா ஃபுல்லாகவே நீங்கள் MCC.nic.in நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஸ்கோர் கார்டு உங்களுக்கு வந்துடுச்சுனாவே நீங்கள் இதில் இதுலையுமே நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். கவர்மெண்ட் காலேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட்ஸ் வந்து 2 விதமாக உங்களுக்கு பிரியும். ஒன்று வந்து ஆல் இண்டியா கோட்டான்னு சொல்லிட்டு போடுவாங்க, இன்னொன்று வந்து ஸ்டேட் கோட்டான்னு சொல்லிட்டு போடுவாங்க. ஸோ இதில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 15% வந்து இதில் 15% ஆஃப் சீட்ஸ் வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் வருவாங்க. AIQன்னு சொல்லுவாங்க. ஆல் இண்டியா கோட்டாவில் வருவாங்க. அதே மாதிரி 85% சீட்ஸ் வந்து அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட், அதாவது தமிழ்நாடுனா தமிழ்நாடு மக்களுக்காக, தமிழ்நாடு பிள்ளைங்களுக்காக இந்த 85% சீட்ஸ் வந்து ஒதுக்குவாங்க. ஸோ இந்த 85% ஆஃப் சீட்ஸ் வந்து ரெப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் .net இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வழியாக வருவாங்க. இதே இது AIQ ஆல் இண்டியா கோட்டா வழியாக வர்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா MCC.nic.in இது வழியாக வந்து வருவாங்க. வரப்போகிற வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கிளாஸிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ்லாம் பற்றி ப்ரீஃபாகவே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆல் இண்டியா கோட்டானா என்ன, ஸ்டேட் கோட்டானா என்னன்னு சொல்லிட்டு வரப்போகிற வீடியோஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த டீட்டெயில்ஸ்லாம் ரொம்ப முக்கியமான டீட்டெயில்ஸு. இது அப்படியே நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மெடிக்கல் ஏதாவது அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ், லிஸ்ட் ஆஃப் மெடிக்கல் காலேஜஸ், அதே மாதிரி லிஸ்ட் ஆஃப் BDS காலேஜஸ், இதை வந்து இந்த லிஸ்ட்டை வந்து நான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காலேஜஸ் என்னென்ன லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் PDF அட்டாச் பண்ணுறேன். நான் PDF ஃபார்மேட்டில் இருக்கட்டும். நீங்கள் அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய MBBS காலேஜஸ் அதேமாதிரி BDS காலேஜஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வரப்போகிற வீடியோஸ்லாம் தவறாமல் பார்க்கறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.